கோவிந்தா 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 கோவிந்தா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று மிகச் சிறந்த அற்புதம் நடக்கப் போகின்றது. நீ என்னை மனதார நினைத்துக் கொண்டு பெருமாளே என்று மனதிற்குள் அழைத்தாலே சிறு குழந்தையைப் போல ஓடிவந்து உன்னுடைய பக்கத்தில் நான் அமர்வேன். நான் உன்னுடைய கண்களுக்கு தெரியாததால் உன்னை விட்டு விலகி வெகு தூரத்தில் இருக்கின்றேனோ என்று நினைக்காதே. நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். இத்தனை நாட்களாக உன்னை கவலைப்படுத்திய விஷயங்களும் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்திய விஷயங்களும் எல்லாமே முடிந்து இனி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையானது சுகமாக மாறப்போகின்றது. உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களும் நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாமே உன்னை விட்டு ஓடி ஒளியப் போகின்றது. புது வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழப் போகின்றாய். உன்னுடைய பழைய கணக்குகளையெல்லாம் ஒரு வழியாக முடித்து கடந்தே வந்து விட்டாய்தானே. இப்போது நீ வாழப்போகின்ற உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையானது புண்ணிய கணக்கு மட்டுமே இருக்கும்படி உனக்கான நல்ல செயல்களை செய்து கொண்டு என்னை வணங்கிக் கொண்டு நம்பிக்கையோடு இரு. என்னுடைய பிள்ளையாக நான் உன்னை நினைப்பதால் எப்போதுமே இனி உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்படி செய்ய போகின்றேன். இன்ப துன்பம் நிறைந்த இந்த கலியுக வாழ்க்கையில் யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினாலோ துன்பப்படுத்தினாலோ அதற்காகவெல்லாம் நீ கலங்க வேண்டாம். என்னுடைய அப்பா பெருமாள் இருக்கின்றார் என்று பரிபூரணமாக நம்பி அவர்களை கடந்து போய்கொண்டே இரு. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றப் போகின்றேன். நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? எனதிந்த மங்களகரமான வாக்கை நீ கேட்டதால் நீ நினைத்ததையே உன்னுடைய கைகளில் நான் கொடுக்கப் போகின்றேன். இனி நான் உனக்கு கொடுக்கப் போகின்ற செல்வ வளங்களை பெற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்துடன் எந்த ஆணவமோ கர்வமோ இல்லாமல் எல்லோருக்கும் முன்னால் இயன்ற உதவியை செய்து நல்ல எண்ணத்தோடும் நேர்மையான குணத்தோடும் தைரியத்தோடும் வைராகியத்தோடும் வாழ ஆரம்பி. என்னுடைய துணை உனக்கு எப்போதும் உண்டு. என்னை கைகூப்பி வணங்கி முழுவதுமாக என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையானது இனி எப்போதும் ஏற்றம் மிகுந்ததாக இருக்க போகின்றது. உனக்கு நிரந்தர சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்து புது வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இப்போது என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கவலைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கின்றதே. கஷ்டங்களை முடித்து வைக்க மாட்டீர்களா அப்பா? நான் கஷ்டப்படுவது உங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையா? எனக்கு அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும் என்று கேட்கின்றாயே. அமைதியை வெளியில் எங்கு எதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றாய்? அமைதி உனக்குள் தான் இருக்கின்றது. அமைதியும் நிம்மதியும் உனக்குள் தான் உள்ளுக்குள் மறைந்திருக்கின்றது. அதை அடக்கிக் கொண்டுதானே, அதை உள்ளுக்குள் அமர்த்தி கொண்டுதானே மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தூக்கி மனபாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய். அமைதியை உனக்குள் தேடு, பிறரிடம் தேடாதே என்றெல்லாமே. போரில் 1000 பேரை நீ வெற்றி பெறுவதை காட்டிலும் உன்னுடைய மனதை நீ அடக்கி ஆண்டு வெற்றி பெறுவதுதான் சிறப்பான வீரம். விவேகத்தோடு யோசனை செய். உனக்கான வழியையும் வாழ்க்கை முறையையும் நான் சொல்லிக் கொண்டுதானே இருக்கின்றேன். நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு நிறைவாய் கிடைக்கத்தான் போகின்றது. அதற்காகவே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நான் ஒரு வழி சொல்லப் போகின்றேன். பேரதிர்ஷ்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் தானாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். மௌனமும் புன்னகையும் மட்டும் எப்போதும் உன்னுடனே இருக்கட்டும். ஏனென்றால் மௌனத்தோடு நீ இருந்தால் எந்த பிரச்சனைகளையும் நீ சுலபமாக தவிர்த்து விடலாம். புன்னகையோடு இருந்தால் இருக்கும் பிரச்சனைகளையும் நீ சுலபமாக தீர்த்து விடலாம் என்றெல்லாமே. இந்த உலகத்தில் உனக்கு தேவையானது தேவையற்றது என்று எதுவுமே இல்லை. கால நேரத்தை பொறுத்துதான் சில விஷயங்களும் சில சமயங்களும் தேவைப்படுகின்றது. காலம் தவறிய பிறகு தேடுவது என்பது தேவையில்லாததாக மாறிவிடும். உனக்கான காலம் இருக்கும் போதே உனக்கான இந்த வயதிலேயே உனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தேட ஆரம்பி.
உன்னுடைய தேடுதல் என்பது உனக்கான லட்சியமாக இருக்கட்டும். உன்னுடைய லட்சியம் எதுவாக இருக்கின்றதோ அதையே நீ அடைவதற்கு நான் உதவி செய்வேன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நீ சோர்ந்து போக முடியாத அளவிற்கு உனக்கு துணையாய் பெரும் பாதுகாப்பு கவசமாய் நான் வந்து நிற்பேன் என்றெல்லாமே. சோம்பலோடு சோர்வும் உண்டு. 100 ஆண்டு நீ வாழ்வதை காட்டிலும் ஒரு நாள் பெருமளவு முயற்சிகளை செய்து அந்த முயற்சிகளின் பலனாய் முன்னேற்றத்தை அடையப்பார். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையும். உனக்குள் நிறைய விஷயங்கள் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீ தோல்வி அடைந்து விட்டாய்தான். நீ வருத்தத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இல்லை என்று நான் சொல்லவே மாட்டேன். விழுதல் என்பது வேதனை. ஆனால் விழுந்த இடத்தில் மீண்டும் எழுந்து நின்றால் அது சாதனையாக மாறும். தோல்வி அடைந்து விட்டேன், நான் நினைத்தது நடக்கவில்லை, கேட்டது கிடைக்கவில்லை என்று வருத்தத்திலேயே விழுந்து போகாதே. மீண்டும் எழுந்து நில். புத்துணர்ச்சியோடு எனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு நீ எழுந்து நின்றால் உனக்கானதை உன்னுடைய கைகளிலேயே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இன்னொன்றையும் புரிந்து கொள்ளின் செல்லமே, உனக்கானது நீ நினைத்தது போல் நடக்கவில்லை என்று அவசரப்பட்டு யாரையும் மனம் நோகும்படியோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்தோ நீ பேசிவிட வேண்டாம். ஏனென்றால் மனிதர்களின் நாக்கு என்பது இரத்தமே வராமல் ஒருவரை சுலபமாக கொன்றுவிடக்கூடிய கூர்மையான ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்தே தீர வேண்டும். எந்த காரணம் கொண்டும் யார் மனமும் புண்படும்படி நீ நடந்து கொள்ளாதே என்றெல்லாமே. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் என்பது எனக்கு தெரியும். அதற்கான 2 வழிகளை நான் சொல்லட்டுமா? முதல் வழி என்பது சூழ்நிலைகளை உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உன்னை சுற்றி உள்ள மனிதர்களையும் உனக்கான சூழ்நிலைகளையும் விஷயங்களையும் உனக்கு ஏற்றவாறு மாற்ற முயற்சி செய். அப்படி நடக்க வாய்ப்பில்லை, அது என்னால் முடியாது என்று நீ நினைத்தால் நடக்கும் விஷயங்களுக்கு ஏற்றாற் போல உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள பழகு. இப்பொழுது அதை கொஞ்சம் நீ ஆறுதலோடு ஏற்றுக்கொண்டாலும் விரைவில் அது உனக்கேற்றாற் போல மாறும்படி மாறுதல்களை நான் உண்டாக்குவேன். எல்லாமே உனக்கு சாதகமாக உன்னுடைய எண்ணம் போல் நடக்கும்படி நான் செய்து காட்டுகின்றேன் என்றெல்லாமே. எந்த காரணம் கொண்டும் நீ மனம் நொந்து போகவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். எப்போதும் மற்றவர்கள் கண்முன்னால் நீ அன்பின் வடிவமாக புன்னகையை பூத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கப்பார். இவ்வளவு துன்பங்கள் என்னை சூழ்ந்திருக்கும் போது, இவ்வளவு கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும் போது நான் எப்படியப்பா சிரிக்க முடியும் என்று கேட்காதே. உன்னுடைய பெருமாள் உனக்கு துணையாக இருக்கும் போது எல்லாவற்றையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்ற